வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்க ரியாஸ்டிக் கிச்சனா. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பிளெயின் சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஸ்டைலில் சிம்பிளாக ஈஸியாக எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம பிளெயின் சால்னா பண்ணுறதுக்கு கடாய் வச்சுருக்கோம். கடாய் இப்போ ஹீட் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 50 ml ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து ஆயில் ஹீட் ஆன உடனே 5 ஏலக்காய், 5 லவங்கம், 2 துண்டு பட்டை, 2 பிரிஞ்சி இலை, அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆனியன் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து ஒரு 5 வெங்காயம் அதை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிளெயின் சால்னால ஆனியனும் தக்காளியும் தான் மெயினே, வேறு எதுவும் இல்லை. இதை வச்சு நம்ம சூப்பராக பிளெயின் சால்னா பண்ணலாம். டேஸ்டியாக ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த பதத்தில் வந்து இதுவாக இருக்கணும், நல்லா லைட் ப்ரௌனிஷாக இருக்கணும். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கசூரி மேத்தி சும்மா அதோ பாருங்கள், இந்த அளவு லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி அதை எடுத்துருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் திரும்ப சொல்கிறேன், இது வெங்காயம் தக்காளி தான் இதில் மெயின் ரோலே ப்ளே பண்ணும் இந்த பிளெயின் சால்னால. தக்காளி சேர்த்த ஒரு 15 செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் கரெக்டாக பார்த்தோன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த அளவு இஞ்சி பூண்டும் சேர்த்து, நீங்கள் 50 கிராமாக சேர்ந்து அரைச்சி ஒரு ஸ்பூன் இல்லை 100 கிராம் சேர்த்து இஞ்சி பூண்டு தனித்தனியாக அரைச்சாலும் ஒரே ஸ்பூன் தான், அந்தளவு நம்ம சேர்த்துட்டோம். அவ்வளோதான். இது கூட சேர்த்து வதக்கணும். ஏன் உடனே சேர்த்துனா இதுவும் உடனே வதங்கிடும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனெலாம் போய் தக்காளி கூட உடனே இதுவாகிடும். ரெட் சில்லி பவுடர் எடுத்துருக்கேன். இது வந்து நான் எவரெஸ்ட் ஆட் பண்ணுறேன். இது காஷ்மீரி சில்லி பவுடர் மாதிரி இருக்கும். ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். எப்போ பார்த்தா இது வந்து 1.5 ஸ்பூன் காரம் வேணும்னா அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது, ஒரு 1/2 ஸ்பூன் ஓகேங்களா. சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. அடுத்தது கரம் மசாலாவும் 1 ஸ்பூன், அவ்வளோதான். நம்ம இது ஆட் பண்ணோடனே நல்லா கலர்ஃபுல்லாக வந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் போட்ட ஒரு 20 செகண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம ஒரு 200 ml வாட்டர் வச்சுருக்கோம், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் இன்னும் கூட நீங்கள் 100 ml இருந்து 150 ml வரைக்கும் இன்னும் கூட வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப இதுவாக சாப்பிட்னாலும் சரி, திக்காக சாப்பிட்னாலும் சரி. நம்ம அடுத்தது லாஸ்ட்டாக வந்து எப்படியுமே தேங்காய் ஆட் பண்ணுவோம். ஸோ அதனால் இன்னும் ஒரு 100 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நல்லா இப்போ கொதிக்க சொல்ல இதில் வந்து ஒரு தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உடச்ச உடனே அரை முடி தேங்காவை அரைச்சி வச்சுருக்கேன். இதை அப்படியே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தான் நான் தண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்க சொன்னேன். நான் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் அதை ஆட் பண்ணாதனால இப்போ நான் தேங்காய் ஊற்றினா நல்லா திக்காக நம்ம சால்னா பதத்துக்கு சூப்பராக வந்துடும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் சூப்பராக வந்துடும் சரிதான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். கொதிக்க விட்டாலே இந்த தேங்காயில் இருக்கிற ஆயிலே பார்த்தீங்கன்னா இறங்கி அப்படியே ஆயில் ஃபுல்லாக மிதக்கும் பாருங்கள், அந்த மாதிரி வந்துடும் இது. ஓகே, இதுக்கு நடுவில் கூட அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணால் கூட வேணும்னா கூட நீங்கள் அதுக்கப்புறம் ஆட் பண்ணி கூட நீங்கள் கொதிக்க வைக்கலாம். இது நம்ம வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டலில் அடுப்பில் வந்து நல்லா அதை கொதிக்க விட்டுறேன். எந்த சேர்வாக வந்தாலும் சரி அந்த ஹீட்லேயே அப்படியே இருக்கும். கொதிக்க இன்னும் நல்லாயிருக்கும். இதோட பிளெயின் சால்னா ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதிக்க பாருங்கள். இந்த டைமில் கசூரி சும்மா அதை பாருங்கள், இவ்வளோ தான். இது அப்படியே சும்மா இப்படி லைட்டாக அப்படியே ரொம்ப போடக்கூடாது. ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம், கசக்கத்தனமாக இருக்கும். நம்ம இந்த டைமில் கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், நல்லா திக்காக நல்லா இப்படி ஒரு கலக்கிடுங்க. நல்லா திக்காக
சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்னும் உங்களுக்கு ப்ளைனாக தண்ணி மாதிரி வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதை வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். நல்லா இது நான் கொஞ்சம் திக்காக வச்சுருக்கேன். இந்த மாதிரி இதே ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள், சீரியஸாகவே சூப்பராக இருக்கும். நல்லா கம்ம ஸ்மெல்லு வருது. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெறும் வெஜ் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நீங்கள் ரொட்டி, நான், பரோட்டா, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிக்கன் மட்டன் கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிளெயின் சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது சிம்பிளாக ஈஸியாக சூப்பராக செய்யலாம். சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு செஞ்சாலே நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த லாஸ்ட் டைம் பிரியாணி செய்யறோம், அந்த கமெண்ட்டில் வந்து மாஸ்க் போட்டுட்ருக்கீங்க, இது பண்ண ஆல்ரெடி அதில் சின்னதாக ஒரு ஆக்சன் பல்லில் கொஞ்சம் அடிபட்டுருக்கு. ஸோ அதனால் அடுத்து இன்னும் ஒரு கொஞ்ச நாள் சரியாயிடும். அதுக்கப்புறம் நான் மாஸ்க் இல்லாமல் நான் பண்ணுவேன், கண்டிப்பாக பண்ணுறேன். நீங்கள் இதை வீட்டில் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நிறைய பேர் வியூஸ் நிறையா வருது பார்க்குறீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.